சிறகடிக்க ஆசை இந்த சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறது தான் வந்து பிரணவ். ஸோ ரீசெண்டாக அவரோட பர்த்டே வந்திருக்கு. டீம் எல்லாரும் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பையன் தான். இவர் வந்து இன்ஜினியரிங் முடித்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் இருந்ததால் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் அவருக்கு வந்து ஆக்டிங்கில் சான்ஸ் கிடச்சிருக்கு. நினைத்தாலே எனக்கும் பேரன்பு இந்த 2 சீரியலுமே அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. பேரன்பு சீரியலில் வந்து அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஜி அவார்ட்ஸில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டும் வந்து வாங்கியிருந்தார். இந்த 2 சீரியல் அவர் ஆக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரோல் வந்து கேரக்டரும் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த 2 சீரியலும் சூப்பராக இருந்தது. சிறகடிக்க ஆசையில் ஃபர்ஸ்ட் ரவி கேரக்டர் யார் நடித்தார் பார்த்தீங்கன்னா மைனாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல யோகேஷ். ஸோ அவர் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததால் அவர் இந்த சீரியல்லேருந்து குயிட் ஆனதுக்கப்புறம் பேரன்பு சீரியல் முடிஞ்ச கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரணவுக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சிது. இது அவரோட பெஸ்ட்டு ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் பயங்கரமான ஃபேம் எல்லார் மத்தியிலையும். அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் கிடச்சிருக்கோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரவி கேரக்டருக்கும் வந்து கிடச்சிருக்கு. அவங்க இந்த 2 பேருமே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த சீரியலில் நிறைய ஃபேன் பேஸ் அவருக்கு கிடைச்ச மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அப்புறம் நிறைய மேல் ஃபேன்ஸ் கூட அவருக்கு வந்து கிடச்சிருக்காங்க. வெளியே போகும்போது தன்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தார்.